அமெரிக்காவுக்கு விசுவாசத்தை காட்டி அங்கீகாரம் வாங்கலாம்னு பாகிஸ்தான் பார்க்குது. ஆனா ட்ரம்ப் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை இல்ல, உங்க பலவீனத்தை. இதுதான் இப்போ சர்வதேச அரசியல்ல ஹாட் டாபிக். டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிட்டு எரிஞ்ச மாதிரி பாகிஸ்தானை ட்ரம்ப் டீல் பண்றாரா? கூட்டாளின்னு நினைச்சு உள்ள போன பாகிஸ்தானை வெறும் கைக்கூலியா ட்ரம்ப் மாத்திட்டாரா? இந்த அவமானம் பாகிஸ்தானுக்கு தேவையா? இப்படி பல கேள்விகள் இன்னைக்கு உலக நாடுகள் மத்தியில எழுந்திருக்கு. குறிப்பா பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் இடத்திருக்க சில அதிரடி முடிவுகள் அந்த நாட்டையே அமெரிக்கா கிட்ட அடகு வைக்கிற மாதிரி இருக்கோங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனோட பின்னணி என்ன? ட்ரம்ப் ஏன் பாகிஸ்தான் மேல இவ்வளவு கடுமையா இருக்காரு? இந்தியாவுக்கு இதனால என்ன லாபம்? இத பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல விஷயம் என்னன்னு சிம்பிளா பார்ப்போம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையிலான அரசாங்கத்தோட எப்படியாவது நெருக்கமான உறவை வளர்த்துக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அவர் கையில எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா? ஆதாயங்கள். அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அதை வாரி வழங்குறது மூலமா ட்ரம்ப்பை கவர்ந்துடலாம்னு அவர் கணக்கு போடுறாரு. சுரங்கங்கள், ரயில்வே கட்டமைப்புகள், ஏன் சில தீவுகளை உருவாக்குறது வரைக்கும் பாகிஸ்தான் பெரிய பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுது. இதெல்லாம் எதுக்கு? வெறும் நட்புக்காகவா? இல்ல, பாகிஸ்தானோட இப்போதைய ஒரே குறிக்கோள் அமெரிக்கா கிட்ட இருந்து F-16 போர் விமானங்களை வாங்கணும், அப்புறம் சர்வதேச நாணய நிதியமான IMF கிட்ட இருந்து எப்படியாவது கடன் வாங்க ட்ரம்ப் உதவி செய்யணும். இதுதான் அவங்களோட பிளான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்ரம்போட அணுகுமுறை எப்பவுமே பிசினஸ் சார்ந்தது தான். அவர் விசுவாசத்தை விட ஒரு நாடு அவருக்கு எவ்வளவு தூரம் லாபகரமா இருக்கும்னு தான் பார்ப்பாரு. ட்ரம்ப் பாகிஸ்தானை ஒரு சமமான கூட்டாளியா என்னைக்குமே பார்த்தது கிடையாது. அவருக்கு தேவைப்படும் போது, குறிப்பா ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் விவகாரங்கள்ல பாகிஸ்தானை ஒரு கருவியா பயன்படுத்திக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. ஆனா பாகிஸ்தான் என்ன நினைக்குதுன்னா, நாங்க அமெரிக்காவோட நெருக்கமான பார்ட்னர்னு உலகத்துக்கு காட்டிக்க விரும்புறாங்க. ஆனா நிஜத்துல ட்ரம்ப் அவங்கள ஒரு கீழ்ப்படிதல் உள்ள நாடா மட்டும்தான் பார்க்கறாருன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் எவ்வளவுதான் வளைஞ்சு கொடுத்தாலும் அமெரிக்காவோட பார்வை அவங்க மேல மாறவே இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. இப்போ பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய அடியே விசா தடை தான். சமீபத்துல பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச குடிமக்களுக்கு விசா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண நடவடிக்கை கிடையாது. இது பாகிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி. நாங்க உங்களுக்கு இவ்வளவு செய்யறோம், ஆனா எங்களுக்கு விசா கூட தரமாட்டீங்களான்னு பாகிஸ்தான் தவிக்குது. மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாடு தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்து அமெரிக்கா கிட்ட இப்படி கெஞ்சுறது சரியா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமைக்கு வருவோம். ஏன் பாகிஸ்தான் இவ்வளவு இறங்கி போகுது? அவங்க நாட்டோட அந்நிய செலவாணி கையிருப்பு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. சீனாவுக்காக வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாம பாகிஸ்தான் திணறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இக்கட்டான சூழல்ல தான் ட்ரம்போட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்தோட பாகிஸ்தான் கைகோர்த்திருக்கு. அதுதான் வேர்ல்டு லிபர்ட்டி ஃபினான்ஷியல். இது ட்ரம்ப் குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனம். இந்த நிறுவனத்தோட இணைந்து கிரிப்டோ கரன்சி மற்றும் ஸ்டேபிள் காயின் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள பாகிஸ்தான் இப்போ முன்வந்திருக்கு. இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண பிசினஸ் டீல் மாதிரி தெரிஞ்சாலும் இதனோட பின்னணி ரொம்பவே மர்மமானது. இதன் மூலமா ட்ரம்போட குடும்பத்துக்கு நேரடியா நிதி ஆதாயங்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதாவது ட்ரம்பை திருப்திப்படுத்த அவரோட குடும்ப பிசினஸ்லேயே பாகிஸ்தான் பணத்தை முதலீடு செய்யுது. இது பாகிஸ்தானோட நிதி இறையாண்மையை அமெரிக்காவுக்கும் குறிப்பா ஒரு தனி நபரோட குடும்பத்துக்கும் அடகு வைக்கிற செயல்தானே அப்படின்னு பல பொருளாதார நிபுணர்கள் கேள்வி எழுப்புறாங்க. பொதுவான பின்னணி என்னன்னா, ஒரு நாடு தன்னோட அதிகாரப்பூர்வ நிதி பரிமாற்றங்களை இப்படி கிரிப்டோ வழியா கொண்டு போறது அந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கே ஆபத்தா முடியலாம். இந்த ஸ்டேபிள் காயின் ஒப்பந்தம் மூலமா பாகிஸ்தானுக்கு வர்ற வெளிநாட்டு பணத்தை டாலர் சார்ந்து இல்லாம மாற்ற முடியும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல அமெரிக்காவோட ஒரு ரகசிய கணக்கு இருக்கு. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நிதி உதவி செய்யும் போது அதை மற்ற நாடுகள், குறிப்பா இந்தியா இல்ல சீனா மாதிரி நாடுகள் கேள்வி கேட்காத அளவுக்கு மறைமுகமா செய்ய இந்த கிரிப்டோ டீல் பயன்படலாம்னு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. இதுதான் பாகிஸ்தான் போடுற மாஸ்டர் பிளான். ஆனா ட்ரம்ப் அவ்வளவு சாதாரண ஆள் இல்லையே. அவர் இந்த டீலை ஓகே பண்ணாலும் பாகிஸ்தானை அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கத்தான் முயற்சி செய்வாரு. இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு பணிஞ்சு போகுதுன்னா, அங்க இருக்கிற ராணுவ ஆட்சிக்கு அமெரிக்காவோட சப்போர்ட் வேணும். அதோட இந்தியாவுக்கு எதிராக தன்னை வலுப்படுத்திக்கணுங்கிற குறுகிய கால நோக்கமும் இதுல இருக்கு. ஆனா தெற்காசிய அரசியல்ல இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. 2026ல இந்தியா இருக்கிற நிலைமையையும் பாகிஸ்தான் இருக்கிற நிலைமையையும் ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே புரியும்.
ஒரு காலத்துல இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே தட்டுல வச்சு பார்த்தது அமெரிக்கா. ஆனா இப்போ இந்தியா ஒரு உலகளாவிய சக்தியா வளர்ந்து நிக்குது. இந்தியா அமெரிக்கா கிட்ட எதையும் கெஞ்சி வாங்கல, தன்னோட பலத்துல நின்னு பேரம் பேசுது. ஆனா பாகிஸ்தானோ அமெரிக்காவோட கால் அடியில விழுந்து கெஞ்சிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய யதார்த்தம். ட்ரம்ப் இந்தியாவோட வர்த்தக ரீதியா சில முரண்பாடுகளை கொண்டிருந்தாலும் இந்தியாவோட இறையாண்மையை அவர் மதிக்கிறாரு. ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செக்யூரிட்டி ஸ்டேட் மட்டும்தான். அதாவது அமெரிக்காவோட பாதுகாப்பு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு நாடு. இதனால தான் அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. பாகிஸ்தான் இப்போ ஒரு பயன்படுத்தப்பட்ட டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஒரு தளம் வேணும்னா பாகிஸ்தானை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்களை கண்காணிக்கணும்னா பாகிஸ்தானை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா காரியம் முடிஞ்சதும் அவங்கள அப்படியே ஓரமா தள்ளிடுறது தான் அமெரிக்காவோட வழக்கம். இத பாகிஸ்தான் உணராம இருக்கிறது தான் ஆச்சரியம். இல்ல தெரிஞ்சும் வேற வழி இல்லாம இப்படி இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆசிம் முனீர் இப்ப ட்ரம்ப் முன்னாடி மண்டியிடுறது மூலமா பாகிஸ்தானோட கௌரவத்தை சர்வதேச மேடையில குறைச்சிட்டதா பாகிஸ்தான் மக்கள் மத்தியிலேயே அதிருப்தி கிளம்பியிருக்கு. ட்ரம்போட முதல் ஓராண்டு ஆட்சி காலமே பாகிஸ்தானோட உண்மையான நிலை என்னன்னு உலகத்துக்கு தெளிவா காட்டிடுச்சு. இப்போ பலருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு விசா தடை விதிச்சது? அதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு பாதுகாப்பு அச்சுறுத்தல், இன்னொன்னு பாகிஸ்தான்ல இருந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள நுழையறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சது. ஆனா இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் மேல ஒரு அழுத்தத்தை உருவாக்க ட்ரம்ப் எடுத்த ஆயுதம் தான் இது. நீங்க நான் சொல்றத கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு விசா, இல்லன்னா கிடையாது அப்படிங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை இது. இதே சமயம் வங்கதேசத்துக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது தெற்காசியாவோட ஒரு குறிப்பிட்ட பகுதி மேல அமெரிக்கா வச்சிருக்கிற பிடியை காட்டுது. ஆனா இந்தியாவுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்குங்கிறது கவனிப்புக்குரிய விஷயம். இது இந்தியாவோட டிப்ளமேட்டிக் சக்சஸ் தான் சொல்லணும். சரி, இதனோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? பாகிஸ்தான் இந்த கிரிப்டோ டீல் மூலமா தப்பிச்சிடுமா? வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். ஏன்னா கிரிப்டோ கரன்சி சந்தை எப்பவுமே நிலையற்றது. அதுவும் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை ட்ரம்போட குடும்ப பிசினஸ் கூட இணைக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். நாளைக்கு ட்ரம்ப் ஆட்சி முடிஞ்சாலோ இல்ல வேற ஏதோ பிரச்சனை வந்தாலோ பாகிஸ்தான் நடுத்தெருவுக்கு வந்துடும். பாகிஸ்தான் இப்போ செய்ய வேண்டியது அமெரிக்கா கிட்ட கெஞ்சுறதில்ல, அவங்க நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியையும் ஜனநாயகத்தையும் வலுப்படுத்துறது தான். ஆனா ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கையில் அதிகாரம் இருக்கிற வரைக்கும் இது நடக்குமாங்கிறது கேள்விக்குறிதான். பாகிஸ்தானோட இந்த நிலைமை இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை பாடம். ஒரு நாடு தன்னோட பொருளாதாரத்தை சீரான பாதையில கொண்டு போகலன்னா அது எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு அடிமையாக வேண்டியிருக்கும். முடிவா சொல்லப்போனா ட்ரம்ப் பாகிஸ்தானை ஒரு கூட்டாளியா பார்க்கல, ஒரு கைக்கூலியா தான் பார்க்கறாரு. பாகிஸ்தான் எவ்வளவுதான் விசுவாசத்தை காட்டினாலும் ட்ரம்ப் தனக்கு தேவையான ஆதாயம் கிடைக்கிற வரைக்கும் தான் அவங்கள மதிப்பாரு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்லது ஆப்கான் எல்லை விவகாரங்கள்ல பாகிஸ்தானோட உதவி தேவைப்பட்டாலும் அது ஒரு நிரந்தர உறவா இருக்காது. பாகிஸ்தான் தன்னோட சுயமரியாதையை இழந்து எல்லா நிபந்தனைகளுக்கும் அடிபணிஞ்சு போயிருக்கு. இது அந்த நாட்டுக்கு ஒரு இருண்ட காலத்தோட ஆரம்பமா கூட இருக்கலாம்.